பொன்னான பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே புண்ணியவதிகளே உங்க பொன்னான பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே அப்புத்தா மார்களே பாட்டி மார்களே உங்க கொழுந்தியா மார்களே பொண்டாட்டி மார்களே உங்க வப்பாட்டி மார்களே மார்களே உன் கொழுந்தியா மார்களே இல்லையா வச்சிருக்கே இல்லையா பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்டேன் புண்ணியவன்களுக்கு வணக்கமே பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கமே மத்தவங்க பெத்தவங்க பெச்ச கட்டி கல்யாணம் செய்வருக்கு வணக்கமே வணக்கம் எங்கள் வணக்கமே வந்திருக்கும் மனிதருக்கு வணக்கமே அன்பு வணக்கமே அல்லை கடல் என திரண்டு இருக்கும் அருமையான மக்கள் அருமையான ஒரு ஒளிபெருக்கி சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளியில் அமைக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் அமைக்க வேண்டும் சிறந்த முறையில் என்ன கல்லூட்டி எறிய போறியா இங்கிட்ட ஒன்று வைக்கிறியா இப்போ காற்றுல விழுந்துடும் ஆமாம் நான் சும்மா தாங்கிறா அருமையான கூட்டம் அங்கே பற்றியா அங்கிட்ட ஒரு கூட்டம் பேசியதும் இங்கிட்ட ஒரு கூட்டம் பேசியதும் பேசுங்க நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வெளியே வந்தாச்சு ஒரு விஷயம் நாடகம் சிறப்பா இருக்கணும்னா ஒலிபெருக்கி சிறப்பா இருக்கணும் ஒரு எவ்வளவு பெரிய நடிகர் ஒரு 60,000 30,000 செலவு பண்ணி நடிகரை போட்டாலும் சரி ஒரு நடிகரை பேர் வாங்கி வைக்கிறது ஒலிபெருக்கி தான் மல்மே நம்மால அப்படிப்பட்ட ஆளு கிடையாது ஆபரேட்டர் முக்கியம் ஆபரேட்டர் ஆமா ஜாமா இருக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது மல்மே அருமையான ஒரு ஆபரேட்டர் சிரிச்சவன் சிரிச்சாமி ஏன் வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரியா உட்காந்துருக்கிற உனக்கு எனக்கு சொத்து தகராறா என்னையா சரி தொழில கரெக்டா இருந்தா இல்லப்பா அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கணும் மூஞ்சல எர்மாச்சாணி அப்பன மாதிரி இருக்க கூடாது கோயில் வாசதே மக்கள் இருக்கிற சாமி இளவு வீட்டில் போய் சிரிப்பியா நீ அட எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும் தம்பி எல்லா இடத்துலயும் சிரிச்சோம்னா லூசுன்றுவாங்க கிறுக்குன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க எப்போ வேணாலும் இங்கே சிரிக்கலாம் அதுக்கு நீ வேற இடத்துல போயிட்டு மைக் செட்டை போட்டுட்டு இருக்கிற நீ வாட்டிலே ஈன்றதை கல்ல விட்டு எரிஞ்சிட போறாங்க நம்மளே அதனால ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளிவில் அமைக்க வேண்டும் என்றால் எங்களது ராஜா தானே ராஜா சோன்சர் இருப்பிடம் பண்ணாங்கொம்பு ராஜா 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 இதுக்கு மட்டும் வச்சோம் குருட்டணும் அப்படி ஏற்றி விடுங்க கொஞ்சம் ஏற்றினாதான் எங்களுக்கும் புண்ணியமா இருக்கும் ஏன்னா உண்மையுமே ஒரு அருமையான இசைக்கலைஞர்கள் அப்படி சிரிச்ச முகத்தோட நல்லபடியா அமைஞ்சிட்டு அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கையில எந்த சந்தோஷம் இருக்குதுல அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது மன சந்தோஷம் சந்தோஷமா இருந்தாலும் அருமையான சாப்பாடு உண்மையுமே மனசார சொல்றோமையா வீட்டு சாப்பாடு மாதிரியே ஏதோ அன்னதான் நம்ம போட்டோமோ இல்லாம பேருக்கு இல்லாம சிறந்த முறையில் ஒரு சாப்பாடு வழங்கிய விழா கமிட்டிகளுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா அதுக்கு இணையாக மக்களும் பாத்தீங்கன்னா அருமையான கூட்டம் அவங்களுக்கு உட்கார்ந்துருக்க செய்தியா பார்க்கும் போதே தெரியுதுடா சரி என்னன்னு தெரியுது எப்படா சாமி அழைப்பாங்க கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோம் அவங்க நோக்கம் பூரா அதுலதான் இருக்குது அது சாம்பார் சாதத்துக்கு அதுக்கும் சாம்பார் சாதம் மோர் குழம்பு அதுக்கும் அப்படியே சொகு சொகுன்னு அடிக்கிற காத்துக்கு அதுக்கும் அப்படியே கண்ணு ரெண்டு சொருகிட்டு வரும் அப்படித்தானே இருக்குது ஏமா இருக்கணும்ல இருந்தா தானே நாடகம் சரி நாடகம் தான் வந்தோமா சொல்லு சுருக்கணும் போட்டோமா போன இருக்கிறோம் அதில் ஓராணை கன்றை விநாயகர் பெருமானை வணங்கி விட்டு பின் கதைக்கு செல்வோம் உங்க 2 சென்டி தாண்டா பெருசா இருக்குது தீர்க்க முடியல ஹலோ ஹலோ ஓராணை கன்றை பூமையால் திருமகனை போராணை கட்டகத்தை பேடினான் மாறாத புத்தி வரும் புத்திர தம்பத்து வரும் சக்தி தரும் முக்தி தரும் சுழி போட்டு தகிலது பூங்கோட்டங்கு இல்லையா சுழி போட்டு தகிலது பூங்கோட்டங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு யார் சுழி போட்டு செயலது பூங்கோட்டங்கு யார் துளி போட்டு செயலது தொடங்கு
வழிகள் சொல்லிக்கோ. பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகமோடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகமோடும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு. பேரன்பு கொண்ட பிறர்களே, பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடகக்கலை அரசை பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலை விடுத்திருப்போம் மண்ணை பொன்னாக்கு மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணியை கட்டுப்பட சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இருந்த முக்கியஸ்தர்களுக்கும் கோவில் நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சார்பும் எங்களது நாடக அமைப்பாளருமான பாசத்தை என்று மறவாத உங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா அழகர் ஹாலப்ளாக் ஒர்க்ஸ் அளவு கொண்டமட்டி எம் சங்கர் டிராக்டர் பொண்ணு சங்கமட்டி அன்புள்ளங்கள் சார்பாக அமைத்துள்ளார் மற்றும் எங்கள் விபி வேங்கை கருப்பையா அவர்கள் கலைக்கொண்டு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மற்றும் எங்கள் இசைக்களின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும். எதையுமே நமக்கு அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காசு இருக்குன்னு ஆடிட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கு காசு இல்லாத பண்ணுவேன். அதான் புது பொண்டாட்டிக்காரனுக்கும் புது பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு கேட்பேன், இந்த புது கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா வச்சுக்க, கல்யாணம் பண்ண புதுசு வரையும் நல்லா தான் இருப்பேன். சரி, கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா அவனுக்கு எப்படித்தான் இருக்கும்ல, இந்த பொண்டாட்டியை போட்டுட்டு அங்கே வா அம்முல் பேப்பி, இங்க வா புச்சு குட்டியம்மா, இங்க வா அப்படிம்பேன், போட்டு உருவி எடுத்துருவேன். சரி, இதே ஒரு 6 மாதம் செஞ்சுச்சுன்னா அதே பொண்டாட்டியை எட்டி உதப்பேன். ஏன்னா அவனுக்கு எரிச்சல் ஆயிரம் 6 மாசம். அதான் ஆசை 60 நாள். நம்ம வீட்டுல அப்படித்தானே, எல்லா வீட்லயும் அப்படித்தான். நம்ம வீட்டுல மட்டும் இல்ல தலைவரே, நீயே நல்லா தான் பெட்டி வாசிக்கிறேன். கல்யாணம் பண்ண புதுசுல நல்லா தான் பெட்டி வாசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொண்டாட்டிக்கு பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி இம்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். பொண்டாட்டியை சேவ் பண்ணி கொடுத்து அதுக்கு தான் வீட்டுல செல்லே இல்ல. உட்காருங்கம்மா வாங்க, நீங்க தான் குளத்தையோட தலைவி போல. போங்க போங்க, எந்த இடம் சொட்டையா இருக்குதோ அங்கே பார்த்து உட்காருங்க. 2 பேரும் என்ன போல கூடிக்கு பேசி போறீங்களா? இந்த என்ன பெத்த ஆயா வந்துருச்சுரா அப்பா மங்களகரமா. அப்படி வாழ என்ன பெத்த ஆயா. ஐயோ எங்க பெரியம்மா பார்த்த மாதிரியே இருக்குதா. ஆயாங்கிற அப்புறம் பெரியம்மாங்கிற எதிரா எல்லாம் ஒண்ணுதான் விடு. அப்படி உட்காரு சாமி. இந்த அடுத்த வண்டி போங்க போங்க, போய் அந்த தென்னமரத்துக்கு அடியில் உட்காருங்க. இங்கே உட்காராதீங்க. நீ எந்திரிமா, பாய உருவு, அந்த அம்மா அங்கிட்டு உருட்டி தள்ளி விடு. பாவா நல்லா ஐசி திங்கிதா, தின்னு பார்த்து எந்திரிய என்னத்த போய்கிட்டா. கேமராவுக்கு பின்னாடி உட்கார தெரியாது, இங்கிட்டு வந்து உட்காரு. என்ன பத்த உட்காந்துட்டீங்களா? 2 பேர்த்தையும் பார்க்கும்போதே எனக்கு சரோஜா தேவி மாதிரியே இருக்குதுடா. ஐயோ மால்மே, நீ ஏன்டா அப்படியே இருக்கிற? மால்மே ஒரு நல்லது செய்யப்படாலும் கெடுதலாவே வந்து. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் பக்கத்து வீடு. சரி, பக்கத்து வீட்டுல இருக்கிற நீ ஒரு ஆடு மாடை வளர்க்கிற, கோழியை வளர்க்கிற, நான் ஒரு ஆடு மாடை வளர்க்கிறேன், கோழியை வளர்க்கிறேன். கோழியை வளர்த்தால என்ன ஆகுது? கோழியை கட்டி போட முடியும், ஆடு மாடை கட்டி பக்கத்து வீட்டுக்கு போகும். ஆமா, பக்கத்து வீட்டுக்கு போறப்பதான் இந்த பொம்பளை சண்டை, குடும்பத்துல சண்டை வர காரணமே இந்த பொம்பளை வாய் சும்மா இருந்தா ஆம்பளைகளுக்கு சண்டையே வராது. எப்படி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாப்பிடறான்னு என்ன காரணம்? இருக்கிற பொம்பளை நல்லதான். எப்படி பொக்குவாயா? அதே அதை சொல்லலடா, அதான் அவங்க அதாவது அப்பயே சொல்லியிருக்காங்க பழமொழி அந்த காலத்திலே. அதை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, நான் சொல்ல கிடையாது. பெரியவங்க சொல்லி, அதாவது 2 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பம் குளோசு, 4 கிளவி சேர்ந்தா உங்க அக்கா மக்கா எப்பேற்பட்ட ஊரா இருந்தாலும் குளோசரா. அது அடுத்த மூட்டாட்டி எவன் வச்சிருக்கிறேன், எவன் எத்தனை மணிக்கு எந்த வீட்டுல இருந்து வர்றான்னு பொம்பளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பேசுறத பாக்கணுமே, பேணு பாக்குற மாதிரி அவங்களுக்கு மட்டும் தெரியுது. ஏன்னா அவங்க ஒண்ணு கடிக்க வெளியே வந்திருப்பாங்க, அந்த டயத்துல இவங்க பாத்துருப்பாங்க. இதெல்லாம நான் விளக்கமா சொல்ல முடியும். அவங்க பாக்கணுமே எப்படிங்கிற, அதுலயே அந்த பேணு பாக்குற விஷயத்த பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. உனக்கு ஏன் வயிற்றுது? அடையாண்டா ஒக்க மக்கா. அதுலயும் ஒவ்வொரு பொம்பளையா பாக்கணும், இதெல்லாம் பண்ற அக்குறத்தை பார்த்தா பண்றாங்க. எதை பண்றாங்கல்ல அந்த பொம்பளை அந்த சும்மா பேசிட்டு இருக்கப்ப பொழுது போகலன்னா அடுத்த பேச்சுதான் கிடைக்கும். பொழுது போகலன்னா நம்ம என்னத்த பண்றது? இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம், சும்மா டைம் பாஸ்க்கு என்ன ரோட்ல நடந்து போறப்ப அடுத்த என்ன பேசுறோம், ஏதோ ஒண்ணு பேசுறோம். அது மாதிரி அவங்க பேணு பாக்குறத பாக்கணுமே. இன்னொரு பொம்பளை தூக்கி பக்கத்து பொம்பளை, அந்த பொம்பளை சும்மா இருந்தா தூக்கி காலு கோட்டைக்கில போட்டுக்க வேண்டியது, காலு கோட்டைக்கில போட்டு தலையை விரிச்சுக்க வேண்டியது. அவங்க பேசுற அது ஒரு திணிஷா பேசுறாங்க. ஏண்டி மூக்காயி, இந்த ஊர்ல மூக்காயி இருந்தா எங்க ஊர் மூக்காய சொல்றேன். ஏண்டி மூக்காயி என்னக்கா நேத்து உன் புருஷன் எத்தனை மணிக்கு வந்தேன்? அதை அக்கா கேட்கிற, அவனை பாம்பு விடுங்க டெய்லி 12 மணிக்கு தாக்க வரேன், என்ன வேலைக்கு போறேன்னு கூட தெரிய மாட்டேங்குதுக்கா. 12 மணிக்கா? இப்ப நைட்டு 12 மணிக்கு என்னன்னு தெரியலக்கா. 12 மணிக்கே வாராக்கா. அடி பாதத்தை மேல இது உனக்கு தெரியாதா? நான் நைட்டு என் புருஷன் ஒண்ணு கடிக்க கூட்டி வந்தேன், பயமா இருக்குதுன்னு நான் வெளியே வந்து பாக்குறேன், உன் புருஷன் ரேவதி வீட்டுல இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வந்தாண்டி. என்ன இருக்கும்னு நறுக்குன்னு பேனை பாக்குற மாதிரி ஒரு குத்து.
குத்தணும்னு அந்த பொம்பளைக்கு வரிஞ்சு கட்ட ஆரம்பிச்சிடும். குத்துற மூளையில ஏறு நல்லா மூளையில கிரு நட்டு முச்சா முடி நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த பொம்பளை ஆட்ட கட்டியத்தின் போய் அதான் வர்றானோ யார் ரேவதி யாருதுன்னு அந்த கிழவிக்கே தெரியாது. இருக்கிறத புகை சுட்டு போக வேண்டியதானே, இருக்கிற புகை சுட்டு போனா தான் நல்லா இருக்கும். அது மாதிரி இப்படி ஏத்தி விடுறதுக்கு சில ஆள் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல, இப்போ உனக்கு நல்லது செய்ய போனாலும் அது வந்து கெடுதலாவே முடிஞ்சிடும். எப்படி அடிபட்டு வரையும் சொல்றேன். அதாவது இந்த விஷயத்தை நல்லா கேட்டீங்கன்னா உனக்கு உன்னிப்பா கேட்டீங்கன்னா புரியும். அமைதியா இருந்தா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். என்னன்னா ஜப்பான்ல இருந்து ஒரு தொழிலதிபர், ஜப்பான்ல இருந்து ஆள் இல்ல இங்கிட்ட இல்லப்பா, ஒரு கதையை படிச்சதை சொல்றேன். அதெல்லாம் என்ன அர்த்தம்னு புரிஞ்சாதானே தெரியும். அதை வந்தமா டரா விடான்ட்டு போனவனுமா இருக்க, ஒரு வந்தமா ஒரு சின்ன கருத்தை சொன்னமான்னு இருக்கணும், அதுலயும் காமெடியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பணிப்பு. வந்தமா டொடாடான்ட்டு போக கூடாது. ஆமா, அதுக்கு சொல்ல வரேன். ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில் அதிபர், அதாவது நம்ம படிச்ச விஷயத்த மக்களுக்கு நாளையும் எடுத்து சொல்றது தப்பு கிடையாது. ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறதுக்கு நம்ம இல்ல, படிச்ச விஷயத்த நாலு நல்லது சொல்றதுக்கு தான் நாடகம்னு வச்சாரு. அதுக்காண்டி சொல்ல வரேன். அதாவது ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில் அதிபர் நாடை சுத்தி பார்க்க வர்றாரு. சரி, நாடை சுத்தி பார்க்க வர்றாரு. நாடுகள்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டாரியா, எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. சரி, தமிழ்நாட்டையும் சுத்தி பார்க்கலாமே. தமிழ்நாட்டுல வந்து சுத்தி பார்க்கறப்ப திடீர்னு அவருக்கு முடியாம வந்துருச்சு. முடியாம வந்துருச்சு. என்ன பண்றது? யாருக்கு முடியல? அவர் ஜப்பான்ல இருந்து ஒரு தொழிலதிபர் வந்தவருக்கு முடியாம வந்தவனே, அதாவது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாரே வாழ வைப்பது தமிழ்நாடு, தாய் குலம் உள்ளவங்க எல்லாருமே. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு தொழிலதிபர் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து திடீர்னு அவருக்கு முடியாம போயிருச்சு. இவரை காப்பாற்றணும்னே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. சேர்த்தா கூட்டம் அள்ளிட்டு நிக்குது. மக்கள் பூரா கூட்டம் கூட்டமா எல்லாம் அள்ளிட்டு நிக்கிறாங்க. பெட்ல சேர்த்தனா அவ்வளவு சாமியை மக்கள் பூரா வேண்டாங்க. மாரியம்மா, காளியம்மா, முத்தாலம்மா நல்லா போயிட்டோம் அவ்வளவு சாமியை வேண்டப்ப திடீர்னு ஒரு ஃபாதரியார் வந்தாரு. ஃபாதரியார் அவருக்கு பாவம், எல்லாரும் நீங்க வேண்டீங்க, நான் அந்த பைபிள் புக்கை வச்சு ஜெபம் பண்றேன். இவர் அதாவது அவருக்கு பதிலா அவருக்கு ஒரு மனசு திருப்தி காண்டி ஜெபம் பண்றேன், அவர் பொழைச்சுக்கு வரான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த பெட்ரோல கிடந்தாரு பாரு, அந்த ஜப்பான்காரன் திடீர்னு எந்திரிச்சு என்ன மசுரா புரிய நமக்கு தெரியாது. சியாமியானா என்னடா? அவர்தான் ஜப்பான்ல. இவன் என்ன நினைச்சிட்டாரு, ஃபாதரியார் என்ன நினைச்சிட்டாரு, ஆக அவங்க ஒக்க முக்க நம்ம ஜெபம் பண்ண போய் தாண்டா உயிர் வந்துருச்சு. சரி, ஆக ஏதோ பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தவன் சியாமியாங்கறானே பேசுறானே, அடடே பரவாயில்லடா அப்பன்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு பைபிள் புக்கை வச்சு. பைபிள் புக்கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மூணாவது ட்ரிப் நல்லா ஆக்ரோஷமா சொல்லிருப்பாரு, சியாமியாமா என்னடா சியாமியா, ஆகா பேச்சு மூச்சுல மறுபடியும் உயிர் பிழைக்க போறான்டா. சரி, ஆக மறுபடியும் ஜெபம் பண்ணணும்னு மூணாவது ட்ரிப் ஜெபம் பண்றாரு. நல்லா கேட்டுக்க, மூணாவது தடவை மூணாவது ட்ரிப் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப சவுண்ட் கடைசியா 3 சவுண்ட் எப்படி வருது? சியாமியாம்பியா சியாமியாம்பியா சியாமி. ஒரு மாசம் புரியாத புரிஞ்சிருந்தா நீ பப்புன்னு போட்டிருப்பிய. அதான் புரிஞ்சிருந்தா நீ பப்புன்னு போட்டிருப்பிய. அந்த முந்திக்கிறது சியாமியான மூணாவது ட்ரிப் பார்த்தா அவன் மண்டையை போட்டு போயிட்டான். யாரு? இந்த ஜப்பான்ல இருந்து வந்தவர். அங்க இருந்து பூரா வந்துட்டாங்க. எங்க? ஜப்பான்ல இருந்து ஜப்பான்ல இருந்து ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய மனுஷன் எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. இல்ல, எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு வர்றப்ப அவருக்கு எதுவும் ஆகல. தமிழ்நாட்டுல வந்து சுத்தி பார்க்கறப்ப ஏதோ ஒன்று ஆயிருச்சு. யாரு என்ன பண்ணா, என்ன ஆச்சு, காரணம் என்ன அப்படின்னு கேட்கறப்பதான் டாக்டரை பிடிச்சு கேட்டிருக்காங்க. முதல்ல விசாரணை எப்படி? டாக்டரை பிடிச்சு கேட்டோம்னா, சாமி எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, கூட்டமா இருந்தாங்க. சரி, எல்லாரும் அந்த அவரு பாதிரியார் தான் பக்கத்துல இருந்தாரு. அவர் சாகுறப்ப அவரை புடிச்சு கேளுங்க. சரி, பாதிரியாரை புடிச்சு கேக்குறப்ப என்ன சொன்னாரு? சாமி எனக்கு என்னையா சொன்னாரு, அவர் சாகுறப்ப நீ தான் பக்கத்துல இருந்தியா, என்ன சொன்னாரு? சரி, அவர் என்ன சொல்லிட்டு உன்ட்ட செத்தாரு அப்படின்னு கேட்க, சரி சாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் எல்லாரும் அவங்க சாமியை வேண்டாங்க, நான் ஏன் சாமியை வேண்டேன்னு நினைச்சிட்டு ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பைபிள் புக்கை வச்சு. ஜாம் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் நல்லா சியாமியானாரு, நான் உயிர் பொழைச்சுக்கோறேன்ட்டு மறுபடியும் ஜாம் பண்ணேன். அப்புறம் அதோட ஆக்ரோஷமா சியாமியானாரு. மூணாவது ட்ரிப் ஜாம் பண்ணிட்டு சியாமியானாரு, மண்டையை போட்டாரு. நான் என்னங்கத்தா கண்டேன் அப்படிங்க. சரி, இவருக்கு என்ன தெரியும் சியாமியான? தெரியாது. அப்ப பாதிரியார் தாண்டா கொண்டு தூக்கி உள்ள வர்றான்ட்டாங்க.
என்ன என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னா தானே தெரியும். அவர் போய் நல்லது செஞ்சே போயிருக்காரு. ஆமா. அப்ப ஃபாதரியார கொண்டு இருக்காரு கிடையாது. இல்ல அந்த சியா மியானா என்ன அர்த்தம்னா ஜப்பான்காரன் செத்ததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? சியா மியானா அதான் என்ன காரணம்னு கேளு. அதுக்கு சியா மியானா என்ன காரணம்னா இந்த பிராணவாயு டீப் இருக்கு பத்தியா, மூக்குல வச்சிருப்பா பத்தியா, அந்த டீப் வந்து கீழே கிடந்திருக்கும் போல பெட்டு கீழே. சரி. இது அந்த முண்டை பார்க்கல ஃபாதரியார். ஃபாதரியார் பார்க்கல என்ன பண்ணிட்டேன், இந்த டீப்பு மேல ஏறிக்கிட்டு முண்டை ஜாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஜாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும், மூச்சு விட முடியுமா? முடியாது. முடியாது. காத்து போகாது. காத்து போகாது. சியா மியான்னு அவன் பாஷையில சொல்லியிருக்கிறேன். சரி. மூச்சு விட முடியா காலர்ரா, சியா மியா மூச்சு விட முடியா காலர்ரா. இவன் முண்டை தெரிஞ்சாத்தானே இவன் கால எடுப்பான். இவனுக்கு தான் தெரியலையே. சரி. அது மேல ஏறிக்கிட்டு சியா மியா ஐயா மியா இவன் ஜாம் பண்ணிட்டு கிடக்குறேன். அது ஒரு நல்லது செய்ய போய் இவனுக்கு வந்து கெடுதலா முடியுது பாரு. எதுவுமே கெடுதலா வந்து முடியுது. எதை செஞ்சாலும் யோசனையோட செய்யணும். தெளிவா செய்யணும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பேன். யார சொல்ற? ஒன்னதுலயா நீ முந்திக்காத, அது இருக்கத்தான் செய்யறேன். நம்ம கூடவே இல்லனே, நம்ம கூடவே சேர்ந்து சுத்துவேன். நம்ம வாங்கி கொடுக்குற கட்டிங்க தான் குடிப்பேன். நம்ம அவன் சைடிஸ் கூட காசு கொண்டு வந்திருக்க மாட்டேன். நம்ம கொடுக்கறத தான் குடிப்பேன். எல்லா விஷயம் பண்ணுவேன். எல்லாத்தையும் பண்ணி விட்டு ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை விட்டுட்டு பாதியோட ஓடிடுவேன். இல்லைன்னா நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது முதல்ல அவனத்தான் இருப்பேன். ஏன் எதையுமே அளவோட வச்சுக்கிட்டா அமிர்தமும் நஞ்சு இல்ல. நஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை தான். இப்ப காலத்துல ரொம்ப ரொம்பலாம் கெட்டு போச்சு. இதே அந்த காலத்துல புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்க? அதாவது புருஷன் பாத்தீங்கன்னா கட்டின பொண்டாட்டி பேரை கூட, பொண்டாட்டி வந்து கட்டின புருஷன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. சரவணா உன் பொண்டாட்டில உன் பேரை சொல்லுதா? சொல்றதே இல்ல. நீ அதை முடிக்கிற இவ லைவ் ஓடுறான். அதனால சரி, அதனால தான் நானே இப்படி பேசுறேன். உங்க பொண்டாட்டி உன் பேரை சொல்லுதானே? சொல்லாது. ஏன்னா அப்போ உள்ள பெண்களுக்கு நாகரிகம் தெரிஞ்சிச்சு, அதாவது தமிழ்நாட்டுடைய மரபு தெரிஞ்சிச்சு. இப்ப யாருக்கு எதுவும் தெரியல. கல்யாணம் ஆன புதுசிலே புருஷனுக்கு பேரை பாரு. ஏய் வாட செல்லம்மா கேட்டா செல்லம்மா மரியாதை. வாட வாட அப்படி 3 நாளைக்கு. இதே 1 வருஷம் போயிருச்சுன்னா வாட கட்டி திண்டி மேல வா. எப்ப வந்த, எதுக்கு வந்த, உன்னை பாம்பு விடுங்க. புளிச்சிரும்ல. புளிச்சிருமா? என்ன மோரா? வாழ்க்கை புளிச்சிரும் கிடையாது. அதுக்காண்டி சொல்ல வரேன். எதுக்காண்டி சொல்ல வரேன்? அதுக்காண்டி. அது மாதிரி இப்ப எல்லாமே காலங்கள் மாறிட்டு போனாலும் வாழ்க்கையில இந்த ஒரு நாடகத்துறை மட்டும் தமிழகத்துல மாறாது என்று தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா பழைய சங்கதிகள் மாறிட்டு போனாலும் வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வரிசையா வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கலைத்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற கருத்துனால காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும். ஏன்னா நல்ல கருத்தா இருந்தாலும் ஒரு சின்னதோட சொல்லணும். அதான் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தினால என் மனச பறி கொடுத்து மனசு இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து மனசு இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து பச்சரிசி புன்னகை என் முத்து நின்றாதோ, பக்க வந்த தொட்ட முரண் மின்னோ. பச்சரிசி புன்னகை என் முத்து நின்றாதோ, பக்க வந்து தொட்டவுடன் மின்னல் யாரோ. பச்சரிசி புன்னகை என் முத்து நின்றாதோ, பக்க வந்த தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மனதோடு கண்கள் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து மரபாட வந்தேன் அம்மா. இளமை இனிமை சுகந்தானே கதை சொல்வேன் அடிமானே, உன்னை கொண்டாடுவேன் நானே. நீ சொல்லி தந்த ராகம் எல்லாம் நான் பாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்து, என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்து கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை வந்தாடு, வண்ண வண்ண கண்ணுகளின் காதல் புதாடு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை வந்தாடு, வண்ண வண்ண கண்ணுகளில் காதல் புதாடு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை வந்தாடு, வண்ண வண்ண கண்ணுகளில் காதல் புதாடு. ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி என்ப வைத்தாய், ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி என்ப வைத்தாய். அழகே
மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து என்ன ரொம்ப பணர்மூலம் கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணபடி கிராமம் பிள்ளையார் கோவில் பெட்டி அமைந்து அருள்வாழ்த்து கொண்டு வரும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 38ஆம் நாள் மண்டகப்படியினை முன்னிட்டு நாடகம் அனைவரும் காண வருக 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 மெய்யன்புடையார் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 29/5/2024 புதன்கிழமை இரவு சிறக 10 மணியில் கோவில்பகம் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் திரு MP வடிவேல் BA திரு P அண்ணாமலை திரு சா பெருமாள் பிள்ளையார் கோயில்பட்டி ஆகியோர் தலைமையிலும் மற்றும் திரு ND ராம் பழைய மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் தெய்வ திரு அடக்க கவுண்டர் குடும்பத்தார்கள் சார்பாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். இதில் பங்கு பெறும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கென ஒரு பாண்டிக்கோட்டு வெட்டிமரசு கொட்டி பெறும் நாடக உலகின் நபரசநாயகன் யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எங்களது VP வேங்கை கருப்பையா அவர்கள் விரும்புடையிலே வெள்ளச்சாமி நடித்து உங்கள் அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாய் வாழி காவேரி. காணக்குயில் கபிரிசி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களான்னு சொல்லக்கூடிய எங்களது திண்டுக்கலை சேர்ந்த அருமை சகோதரி வினிதா என்ற ரேவதி அவர்கள் உங்களை வெள்ளைமால் நடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பால்வீச்சு மன்னன் வசன புயல் தேவகனை சேர்ந்து சொல்லக்கூடிய அருமை என்ன எங்களது பிரதமரை சேர்ந்த பிரபு என்ற எங்களது செல்லத்துறை அவர்கள் முறையிலே சேதுபதியம் ராஜதுரை அவர்கள் முறையிலே சேதுபதியம் பாண்டிமுனியாக நடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட ஏடுவந்தானே பிள்ளையிலே. அதுக்கடுத்தபடியாக உங்களிடம் சிறுக்கிக்கும் சேர்த்தக்கூடிய பொன்னமரையை சேர்ந்த கோபால் சாமி உங்களை ஜல்லிக்கட்டு கலாம் மற்றும் பல படங்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நன்றி வணக்கம். அதுக்கடுத்தபடியாக ஆறுமலை கலையரசு ஆறுமலை சக்கரவர்த்தி இசை மேலும் சொல்லக்கூடிய அருமையான மதிக்கு மரியாதைக்குரிய நமது புடங்குபட்டியை சேர்ந்த எங்களது கண்ணன் அவர்களுடைய ஆறுமலை மற்றும் பின் பாடல்கள்.
நன்றி. வணக்கம். அது குறிப்பாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடேரி குமரன் சொல்லக்கூடிய மதிக்குமரியாக்குரிய அருமை அண்ணா எங்களது மதுரையைச் சேர்ந்த பாண்டியன் சரவணர் உங்களிலே மிருதங்கம் தாலக் தபேலா. வாசிப்பு கைதட்டலாமே, கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுது. ஏன்னா ஒரு நடிகனுக்கு நீங்க காசு கொடுக்க பெரிய விஷயமே கைதட்டல் தான். காசு கொடுக்கறதோட பெரிய விஷயம் கைதட்டல் தான். அன்பு கைதட்டி அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏத்த மீதி எல்லாம் தட்ட மாட்டீங்களா? பாவம், அவங்களுக்கெல்லாம் என்ன பாவமோ இருக்கட்டும். அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பலவாத்திய மன்னன் ஆளுநர் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது புதானத்தை சேர்ந்த PS பாண்டித்துறை அவர்கள் முன்னிலையிலே ஆளுநர் இசைத்தும் அன்பதை பிரகாசம் கொடுக்கிறார்.
அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் தம்பி. எல்லாத்துக்கும் வாசிப்பில்ல? பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் வாசிப்பேன். உன்னை பார்க்கும்போதே தெரியுது நீ போய் சேர்றதுக்கு வாசிப்பேன் நினைக்கிறேன். பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் எல்லாமே நம்ம தொழில் தான். அது நான் தப்பா சொல்லலை தம்பி. ஆமா, இப்போ எல்லாத்துக்கும் வாசிப்பில்லை. இந்த படத்துக்குள்ள கொஞ்சம் எழுப்பிடுங்கம்மா. கோச்சுக்காம சாமி அழைக்க போறோம். போட்டு மிதிச்சு விட்டா கேள்வி கேட்பட. வெள்ளச்சாமி தான் சாமி அழைப்பாரு. இந்த நாடகத்துல எல்லாருமே சாமி அழைப்போம். வர்ற ஆளு பூரா சாமி அழைப்போம். இதுல சாக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பக்கமே லந்தியான். காயில கை ஒடிச்சு காலு ஒடிச்சு வீட்டுக்கு போறப்ப அடுத்த நாடகத்துக்கு எந்திரிக்க கூடாது. அதான் தப்பா நினைக்காது. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க தம்பி. ஓய் சரி, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறியா? விளையாடு விளையாடு விளையாடு. விளையாடு. கரெக்டாக கண்டுபிடிச்ச மத்தியா உன்னைய மட்டும் இல்லை. எல்லாத்துக்கும் வாசிப்பில்ல. ஜதி சொல்கிறேன் வாசிக்கிறியா? உன்னை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் நல்லா வாசிப்பீங்கன்னு. தத்தித்தா தத்திக்கினத்தா தத்தித்தலாங்க தகதி தக்க சொன்னத்தா கிருதா தகுதும் கிருதா தகுதும் கிருதா. அந்த கிருதா உன் முகரையில் தான் இருக்கும். கிருதா கிருதா புருட்டா அப்படியே அப்படியே வச்சிரு. வைடா வைடா. ஆனால் இந்த ஜென்ரல் சாவி இருந்தா கொண்டு பொக்க முடியாமல் பொத்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நேரமாக கொடுங்க. கிருதா 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 நக்கிறதா. அந்த கிருதாக்கு ஒழுங்கு அவ்வளோ நக்கிறதாக்கு மட்டும் கரெக்டாக அவ்வளோதுறான். பழகிருச்சு. சரி, அதுக்கு வாச்சிட்டேன். இப்போ நம்ம ஊரில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறாங்க. நீ ஃபர்ஸ்ட் நைட்லேயே இருக்காதரா. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. கும்பாபிஷேகம் வச்சிருக்கப்ப ஐயர் கொண்டு கும்பத்தில் தண்ணி ஊத்துறாரு. அப்புறம் இவர் முகரையில ஊத்துவாரு. நீ என்னமா பிக்னிக் வந்த மாதிரியே கேட்குறேன். இப்போ கோயிலில் கும்பத்தில் தண்ணி ஊத்துறாரு. தண்ணி ஊத்துறப்ப அந்த மங்கள வாத்தியம் வாசிப்பா பத்தியா? அது எப்படி வாசிப்பேன்? ஐயர் வீட்டுக்கு போயிட்டார் காசை வாங்கிட்டு. ஆமாம், நீ இவ்வளோ நேரம் வச்சா எப்போ போகிறது? அவர் தண்ணியை ஊற்றிட்டு அவர் காசை வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்கு வாச்சிட்டேன். இப்போ திருவிழா நடக்குது. ஆத்தா பூஞ்சோலையிலேருந்து வர்றா. பூஞ்சோலை இல்லைடா, பூஞ்சோலையிலேருந்து வர்றப்ப இந்த கரகத்தை சோடிச்சு பூசாரி தலையில் அப்பாவை பத்தியா? அது என்ன தண்ணி கூட மாடா தலையில் வைக்கிறப்ப அந்த பூசாரிக்கு சாமி வரணும். அதுக்கு எப்படி வாசிப்பேன்? இப்படியெல்லாம் வாச்சினா பூஜாரி மண்டையை போட்டு போயிடுவாரா. அருள் வேமா வரும். சரி, அதுக்கு வாச்சிட்டேன். இப்போ சாமி வந்து கரம் ஜோடிச்சு வீதி ஊர்களாம் வந்துருச்சு. வீதி ஊர்களாம் வர்றப்ப இந்த ஒவ்வொரு பெண்கள் பற்றிய சாமியை பார்த்ததுமே அவங்களுக்கு அருள் வர ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு புறாத்துக்குமே அவங்களுக்கு சாமி வந்தால் எப்படி? அவங்களுக்கு சாமி வர்றதுக்கு எப்படி வாசிப்பேன்? பெண்களுக்கு சாமி வரணும். ஆசைய காத்துல தூது விட்டு. டேய் டேய் டேய், இது எந்த பாட்டுக்கிட்ட வாசிக்கிற நீ? ஏன்டா? ஏன் அது வீட்டுக்குள்ள சாமி வரும்படா, வெளியே சாமி வந்தா வேற மாதிரி ஆகி போயிரும்டா. எல்லாரும் சாமி ஆட ஆரம்பிச்சுறாங்கடா. நீ வாட்டில் பொம்பளைகளுக்கு சாமி வரணும்னா வேற மாதிரி இல்லை, அது வேற மாதிரி பேர். எல்லாரும் எத்தனை ஆம்பளை சாமி ஆட சொல்லிச்சிருவாங்க. இப்போ என்ன நான் சாமி பாட்டு பாடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாசிக்கணும். என் வாயில உடம்புன்னு குட்டிலே வாயில பாடுறேன். தயவுசெய்து தூங்குறோம் எழுப்பிடுங்க. போட்டு மிதிச்சு போட்டா கேள்வி கேட்பாடு கிடையாது. இந்த ஒரு கழிச்சு படுத்துருக்காதியம்மா, கரையாங்கரையான் பிடிச்சிருப்போ. திரும்பி நினைச்சு படுங்க. எந்திரிக்க எந்திரிக்கம்மா. அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் சிலை எழுப்பிடுமா. காலை அடிக்கடியே படுத்துருக்குறோம். எந்திரி 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 எந்திரி. ஏன் அடடே, சாம்பார் பறிக்க வேலை செய்யுது. தாயே மகமாயி சாமி அழைச்சிருவோமா? பள்ளமா இருக்கா? சரி, நான் ஒரு கல் ஒன்று எடுத்துட்டு வரேன். அப்புறமா கல் ஒன்று எடுத்துட்டு வரேன். தாயே மகமாயி சாமி வந்தா யாரும் மேடைக்கு விட்டுருங்க, யாரும் பிடிக்காதீங்க. சாமி அழைச்சிருவோம். வேப்ப மரங்கள் சூட வீட்டிற்கும் நாயகியே வேண்டிய மரங்கள் தந்து காத்தரனோ சோதரியே. தாயே பகவதி அம்மா இந்த ஒரு வாழோ காமாட்சி அம்மா. வேப்ப மரங்கள் சூட வீட்டிற்கும் நாயகியே, வேப்ப மரங்கள் சூட வீட்டிற்கும் நாயகியே வேண்டிய மரங்கள் தந்து காத்தரனோ சோதரியே. தாயே தாயே தாயே
அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கிட்டு திரும்புறது, அங்கே யாரு பின்னாடி இருக்கிறா வாமா. அவங்க பாரு ஒரே நம்ம மேல வரும்லாம் நினைக்கிறது இல்ல, அடுத்த யாரு ஆடி வருவாங்களா நம்ம பாப்போமா, யாருக்குடா வரும்னே பாக்குறது. சரி நல்லா திரும்பி பார்த்திய பாருமா, அதுதான் எனக்கு ஆச்சரியமா. ஒரே சொன்ன ரோபா இப்படி திரும்பிங்க, இப்படியே திரும்பி பாக்க ரோபா தெரிஞ்ச ஊர்ல நம்ம லோக்கல் தெரியாம இருக்குமா. சரி அவங்களுக்கு சாமி வந்தா, நான் கூட அந்த அம்மா பின்னாடி ஹேர் பின்ன குத்திட்டு இருந்துச்சு, அந்த அம்மா தான் சாமி வந்துருச்சு நெளியுது போல அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு சாமி இல்லடா ஹேர் பின்னு குத்திட்டு இருக்குதுடா. சரி அப்படி அதுக்கு இருந்துட்டு போகுது. எத்தனை நாளைக்கு தான் காசு கொடுக்குற முதலாளிக்கே சாமி வைக்கிறது? ஒரு நாள் ஆச்சியம். இந்த நாடக நடிகர் பக்கம் மேலம் நீங்க நாடக நடிகருக்கு வரும் வேஷம் போட்டு ஆடி வந்துடுறாங்க, நீங்க உட்கார்ந்த இடத்துலயே இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஏன்னா ஆட மாட்டேங்கிறீங்க? நல்லா சரியா உனக்கு வந்த வீரப்ப. சரி இப்ப நான் உங்களுக்கு சாமி அழைப்பேன். இன்னைக்கு பெட்டிக்காரெல்லாம் பெட்டியை ரெண்டா உடைச்சு அக்குல வச்சுட்டு இப்படி ஆடணும். ஆமா ஆமா, ரோட்ல பிச்சை எடுக்கணும்னு சொல்லு, உடைச்சு போட்டு. இல்ல நீ ஸ்டெப்னி வச்சிருக்கிற அது தெரியும் எனக்கு. நாமெல்லாம் அந்த அளவுக்கு பக்திமான் இல்லப்பா, எங்க மேல எல்லாம் சாமி வராது. அப்ப நீ அவசரிப்பது சாமி வந்தா என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பிய, கேள்வி கரெக்டா சொன்னாதான் எங்க மேல சாமி நிக்கணும்னு சொல்லி நம்புவாங்க. இல்ல வரலன்னு வச்சுக்கா தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுலயும் ஒவ்வொருத்தன் சாமி வந்தோடனே கேள்வி கேட்டா ஒருத்தன் நெளிப்பான் பாத்திருக்கியாடா? எப்படி சாமி வந்தோடனே அவன் அப்படியே ஆடுவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சாமி வந்தா கேள்வி கேட்கணும், புரியுதா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லணும், ஆமா கரெக்டா சொல்லணும். பொண்டாட்டி கட்டி வச்சா அது நீ தான் பாத்துக்கணும். நான் உனக்கு பொண்டாட்டி கட்டி வச்சு நான் பாத்துக்கணுமா? உன் பொண்டாட்டிய அதான பார்த்தேன். ஏன் அடுத்த பொண்டாட்டில அது சாமி வந்தோன்னு பாக்கணுமேடா. நல்லா அங்க இருந்து பாவம் ஆடிட்டு அப்படி ஆடி வருவேன். நம்மளால முடியாது. ஆடி வந்தான் பாரு, ஆடி வர்றோன்ட்டு நல்லா பாரு. அவன்கிட்ட சரி ஆத்தா வந்து இறங்கிட்டா போல, சரி கேள்வி கேட்போம்னு நம்ம போய் தின்னு காலில் அவன் குளிச்சானோ குளிக்கலையோ 3 ஆச்சு முண்டை அவன் காலில் விழுந்து, ஆத்தா சாமி எனக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்லை, உனக்கு ஏன் அவன் வந்து நைட்ல புள்ள தந்துட்டு போறதுக்கா? நீ சாமி ஆடலாம்னு பாக்குற, அது மாதிரி ரொம்ப சாமி வேற ஆடுறாங்கடா. ஆடுறாங்க ஆடி முன்னவன அவன் காலில் விழுந்து, சாமி எனக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை மட்டும் தீர்த்திரு. நான் ஒரு கேள்வி நினைச்சிருக்கிறேன், அது நடக்குமா நடக்காதா? செலவு பண்ணி குழம்பு வச்சு சரி ஒரே வார்த்தையில அது எல்லாம் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி திருவிழா வச்சு, அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தையும் எங்க நாடத்தை கெடுக்கிறதுக்கு இந்த திருவிழா கெடுக்கிறதுக்கே ஒருத்தையும் வரையாம் பாரு. அவன் முண்டை தண்ணி புல் போதையில இருப்பான், அவனுக்கு சாமி வரும் பார்த்திருக்கியா? நம்ம வண்டி டிரைவருக்கு மாதிரி புல் போதையில இருப்பேன். ஆடி வந்துட்டா வைத்த வேற கலக்குதுறோம். சாமிக்கு வைத்த கலக்குதா? ஏன் தெரியாதா? அப்படியே நெளிப்பேன் கிடந்துட்டு இப்படியே இப்படி நெளிப்பேன். நெளிச்சு முடிச்சோடனே அவங்க எல்லாம் ஆகா சாமி வந்துருச்சு போல, சரி பையன் சுத்தமா இருந்திருக்கிறேன், அவனுக்கு பிள்ளை மேல ஏதோ வந்துருச்சுடா வாக்குறாரு. ஊருக்கார ஊரா வந்ததுமே ஒரே வாரத்துல எல்லாரும் கீழே விழுந்து கிடப்பாங்க. ஒரே வாரத்துல சொல்லுவேன், ஆத்தாளுக்கு 101 ரூபா படிக்கட்டா எச்சி பயில இழப்பையில படிக்கட்டான். இவன் அங்க போட்டு சாமியை போட்டு கொண்டுட்ட ஆரம்பிச்சிருவான். இவங்க ஆஹா நம்ம ஏதோ குறை வச்சுட்டோம் போல, இவங்க என்ன குறை வச்சாலும் இவங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, குறை வச்சுட்டோம் போல. வேமா ஆத்தாளுக்கு படிய கட்டானே தூக்கி எல்லாருக்கும் போய் ஆளுக்கு 101 ரூபா 10 பேர் விழுந்து 1010 ரூபா ஆச்சா. அவன் சம்பாரிச்சுட்டு போயிட ஆரம்பிச்சிருவான். மச்சோன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான், சாமி என்ன குறை, எந்த நாள் என்ன குறை, நாங்க என்ன குறை வச்சோம்? சப்பா காணிக்க வச்சிட்டியாப்பா? ஒரு குறையும் இல்லப்பா. காணிக்க வச்சா கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன குறை? ஒரு குறையும் இல்லப்பா. சரி விளக்குமார் தின்னு மயனா அப்படி எல்லாம் இப்ப ஒரு தடவை சாமி வருது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சாமி வந்தது சரி, உங்களுக்கு எல்லாம் ஏன் சாமி வர மாட்டேங்குது? சரி எனக்கெல்லாம் சாமி வராதுங்கிறியா? என்னடா இப்படி கேட்டுவிட்டேன்? நீங்களாம் சரியான ஆம்பளைன்னா நீங்க பார்த்தாலே தெரியுது நீங்க ஆம்பளைன்னா. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லுவேன்டா. அதான் நீங்களாம் ஆம்பளை தான். நீங்க இப்ப எனக்கு சாமி அழைக்கிறப்ப நீங்க வாசிச்சுக்கிறிய ஹலோ 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 அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, கதக எழுபதா அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, கதக எழுபறே அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, கதக எழுபதா அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, கதக எழுபறே அழைக்கட்டுமா, அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, கதக எழுபதா. பொறுமை 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 சாமி பொறுமை. சாமி பொறுமையா சொல்லு சாமி.
சொல்லுப்பா. சொல்லு சாமி. எந்த கேள்வியா இருந்தாலும் வேமா கேட்டுரு. சொல்லு சாமி. அப்புறம் டைலாக் மறந்து போய் அப்புறம் நான் பெத்த முடிப்பேன். எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லு சாமி. சப்பா சொல்லு மயனே. விளக்கு மரத்துன்னு ஒரு மயனே. அப்புறம் அப்ப என்ன அப்புறம் மயனே சொல்லணும். டேய் ஓய் சப்பா சொல்லுப்பா. என்ன எங்க வர்றன்னு கேள்றா. எங்கனப்பா வர்ற. டேய் ஓய் எங்க வர்றன்னு கேக்குற. சொல்லு சாமி. கிரேஸ் மேடு ஒயின் ஷாப் போட்டு தாண்டிட்டேன்டா. ஏன் சாமி அங்க போற. எனக்கு தெரிஞ்சடா அது ஒண்ணுதான்டா. பதட்டம் இல்லாம இருக்கேன். சப்பா வந்துட்டேன்டா. எங்கண்ணே காணுமே. பின்னாடி ரோட்ல நிக்கிறேன்டா. மக்களை காக்கறதே முன்னாடி வா. வந்துட்டேன்டா. எங்க எங்க 4 பேத்து கண்ணுக்கு தெரியல. எவன் முண்டாட்டி பத்தினி அவன் கண்ணுக்கு புறம் தெரியுமா. நல்லா ஜிகு ஜிகுன்னு தெரியற. தெரியறனா. சப்பா சொல்லுமா சொல்லு சாமி. தெக்க ஓடி பார்த்தேன். எதுக்கு போன. கோவப்படாம சொல்லு சாமி. சொல்லு சாமி. சப்பா மடக்கி ஓடி பார்த்தேன். அங்க போகாத. ஏன் 90 அடி ஆழமான கிணறு. கிணறு விழுந்து செத்துற. எதுக்கு இந்த உசுர வச்சிட்டு இருக்கற. சொல்லு சாமி. சப்பா நேர்க்க போனியா. ஆமாடா. அங்க போகாத. ஏன் ஓயா மாதிரி சுடுகாடு. ஓயா மாதிரி கிழக்கதாண்டா இருக்குது. டேய் சொல்லு சாமி. வந்தது யாருன்னு கேக்குற. யார் வந்தது. ஏன்டா பெட்டிக்கார வாழைப்பழத்தை முழுங்குன மாதிரி உட்கார்ந்திருக்கிறாரு. ஆமாடா என் வாயில தாண்டா காலையில கொடுப்பீல்ல. கவலைப்படாத நீ பெரிய மனுஷன். அப்படியெல்லாம் தர மாட்டேன். ஜம்பளம் தான் தருவோம். டேய் சொல்லு சாமி. வந்தது யாரு கேக்குற. வந்தது யாரு. பெட்டிக்கார கேட்க சொல்றான். நீ பேசுனா எனக்கு எரிச்சலாது. சொல்லு சாமி. ஏன் குடும்ப கட்டுப்பாடு மூட்டு பிரிஞ்சிருமா. சொல்லு சாமி. வந்தது யாருன்னு கேளு. சொல்லு சாமி. வந்திருக்கிறது யாரு. சொல்லு சாமி. மயில புடுங்க. சொல்லு சாமி. அங்க வர்ற மாதிரி. சொல்லு சாமி. வந்தது யாருன்னு கேக்குற. ஆமா சாமி. நான் தான்ப்பா. ஆமா சாமி. சொல் ஆன்னு தான் கேட்டேன். சொல்லு சாமி. அட உடுக்கடிக்கிட்ட. அட வந்திருக்கிறது யாரு சாமி. சொல்லு சாமி. போலு டைலாக்கே மறந்து வச்சு. தெரியாம வந்தா தெளிவா சொல்றது இல்லையா. தெரியாம உன்ன போய் கேள்வி கொஞ்சம் கரகம் போயிடாத. சொல்லு சாமி. நீ வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. கேட்டா பத்தியா சாமி வந்திருக்கு யாருக்கு சாமினா பரவாயில்ல. சொல்லு சாமி. சொல்லு சாமி. சாமி என்னமோ அடிக்க போற மாதிரியா. எங்க பொழப்ப போடுறதான் சாமி. போடுறதே அதை செய்ய மாட்டோம். போடுறது. ஆனா அந்த மண்டை கட்டி மட்டும் உனக்கு குறையாது. சொல்லு சாமி. சொல்லு சாமி. டேய் சொல்லு சாமி. தம்பி இந்த பூம் அடிப்பீல்ல. பூம் 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 பூம். அத அடிச்சா நீ அதை செய்வியா. செய்றேன் வாங்க. ஆளுக்கு 100 ரூபா காசு கொடுத்து பின்னாடி 4 பேர் இருக்கறோம். சரியா இருக்குனே. சரி சரி உடுக்கடிங்கனே. அண்ணே சொல்லு சாமி. யாரு வந்திருக்கீங்க. யாரு சாமி வந்திருக்கிறது. நான் தான்ப்பா. உங்க அக்கா புருஷன். சாமி இதுக்கா வந்தா. என்னது போயா மொட்டட்டி. ஆட்புள்ளருக்கு அட்டி தெரிவித்து கொண்டோடு அதை அருமையாக வாசிப்பு அதுக்கிறதுபடியாக ஒரு நாரது தாய்ந்த விளங்கக்கூடிய தாள மாஸ்டருமான தினேஷ் என்ற கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் மேடையில் தாளத்தை இசைப்பார் மற்றும் பாடுவார். கரிவெட்டி. உங்க கலர்ல தாண்டா அப்படியே ஒளி அடிக்குது. அவன் மட்டும் கருப்பா இருக்கிறான்னு போட்டு தாக்குறீங்க. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக இந்த பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக இந்த பாட்டு மட்டும் துணையாக. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை வைத்தேன். முசுருக்கு கோவில் கட்டி உன்னை கொடு வச்சு கொண்டாடினேன். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை வைத்தேன். முசுருக்கு கோவில் கட்டி உன்னை கொடு வச்சு கொண்டாடினேன். மழை வேண்டானே மண் வாசம் நினைச்சாலே போவாசம் பாரு மேல ஊத்திருப்பை கையில் வேக போல சேர்ந்திருப்பை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக இந்த பாட்டு மட்டும் துணையாக.
போகையில அங்க முன்னாடி மகந்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக என் மனம்தான் கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மகந்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக என் மனம்தான் நிலக்கோணத்தை சுருங்காம ஒரு கொடையாக மாறட்டுமா மாறையே விளக்காய் தீவத்தை உன்னை பரம்போல் சிலையாய் மாற்றி வைப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக உந்தன் பாட்டு மட்டும் துணையாக லா 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 PV டிராவல்ஸ் ராஜா அவர்கள் அன்பு இசைக்கலைஞரை பாராட்டி மற்றும் அன்புள்ளங்கள் சார்பாக ரூபாய் 20 செலவை கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக 50 செல்வங்களா சாரி கோச்சுக்காங்க 50 செலவை கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு அவர்களுக்கு நன்றி நன்றி பணத்தை தெரிவித்துக் கொண்டோடு மற்றும் இவரங்கமடையில் அதுக்கு அடுத்தபடியாக வண்ணவன சின்னமைப்பு ஒரு நாடக சீனமைக்கின்ற RS பிரபாகரன் சிங்கமணி இருப்பிடம் மணப்பாறை என்று தெரிவித்துக் கொண்டோடு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தெக்க தெளிவாக சிறந்த முறையில் ஒளி அன்னொலி அமைத்துக் கொண்டிருப்பது ராஜா ஆடியோஸ் இருப்பிடம் பண்ணாங்கொம்பு ராஜா ராஜா ஒரு நாடகத்துக்கு பிடித்தான் ஒளியில் அமைக்க வேண்டும் என்றால் எங்களது ராஜா ஆடியோ சிரிப்பிடம் பண்ணாங்கும் அன்புள்ளங்கள் அமைத்துள்ளார். இவை நாடகத்துக்கு மட்டுமல்ல தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடித்தோடு சொல்லிக் கொண்ட அன்பு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் நல்ல உலகங்களுக்கும் எங்கள் கலைக்குடும்ப சார்பாக நன்றி நன்றி வணக்கம். அதுக்கு பிறகு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். அதில் விளங்கிய குடும்பத்தார்களுக்கும் அதில் அன்போடு பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் கலைக்குடும் சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் பொதுமக்களும் அனைவரும் திரளாக பிறகு நாடகத்தை அன்போடு கண்டுகளிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிக்கு பழனிசாமி பானா அண்ணாதுரை பால் சொசைட்டி செயலாளர் மற்றும் சி சுப்பிரமணி எஸ் வடிவேல் டி ஸ்டால் எஸ் பொன்னர் ஏ சிவகுமார் ஜவுளி ஏ சிவசங்கர் வெள்ளைச்சாமி மலையாண்டி குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிள்ளையார் கோவில் பெட்டி அன்புள்ளங்கள் சார்பாக நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அமைத்துள்ள குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நடித்த வணக்கம். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடிய முக்கிய காரணமே அன்புள்ளங்கள் 2 பேரும் நம்ம பயிலுகள் நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு எங்களை வரவேற்று இந்த மேடைக்கு அனுப்பி வைத்த அன்புள்ளங்கள் எங்களது நாடக அமைப்பாளருமான அழகர் மற்றும் ஹாலா பிளாக் ஒர்க்ஸ் மற்றும் அளவுகுண்டம்பட்டி அன்புள்ளங்கள் மற்றும் எம் சங்கர் டிராக்டர் பொண்ணு சங்கம்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக இந்த பகுதிக்கு எங்களை வரவேற்றிருக்கிறார்கள். அன்பு அண்ணாபர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரிடம் நாடகம் மட்டுமல்ல இது போன்ற எந்த ஒரு நாடகத்தை நம்பி கொடுங்கள் சிறந்த நடிகர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடிகர் சொல்லிக் கொண்டு அன்பு அண்ணாபர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் எங்கள் VP வேங்கை கருப்பையா அவர் கலைக்குடும்ப சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கு அடுத்தபடியாக ஆறில் அழகி அப்படியே சுந்தரி 50 புதுக்கோட்டை சிட்டு 5000 நடன தாரகை அதுக்கு மேல சொத்தை எழுதி கொடுத்தாத்தேன். ஏன் அதுக்கு மேல ஒண்ணோட இல்ல நீ எனக்கு தெரியும் நீ உன் கண்டே முத்தி காட்டு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? தெரியும் எனக்கு தெரியும். அது முழுசா தெரியும். அதை சொன்னேன்னா நான் செருப்படி வாங்க அதை சொல்லு அதை எப்படி சொல்லுவேன் நான் அவருடைய கருத்துல அருமை சகோதரி எங்களது துர்கா அவர்கள் டான்ஸ் எல்லாம் மட்டும் பல இடங்கள் அடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மத்தாட பார்த்து அசந்து போய் நின்னாளா மத்தாட பார்த்து அசந்து போய் நின்னாளா முத்தாகாரம் படுத்து முல்ஜீர தடம் படுத்து முத்தார கட்டி கட்டிட்டு முத்தார வந்தாளா முத்தாரம் போட்டோளா முத்தாரம் போட்டோளா. அதுக்கடுத்தபடியாக உங்கள் மண் சின்ன சிறுவன் எடுத்துக்கொண்டிருப்பது புத்தாதை சேர்ந்த SP சரத்தம்பர பப்பனாகும் மற்ற பல படங்கள் அடிக்க காத்துக் கொண்டிருக்கேன் சொல்லிக்கொண்டு நான் தவறாக பேசியிருந்தாலும் தாங்கள் சொந்த பிள்ளை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகர்களை ஆதரித்து விடுகிற வரைக்கும் நல்லாசை வழங்குவார் இருபாதம் தொட்டு கேட்டுக்கொண்டோடு எங்களை எல்லாம் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு எங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது VSK சுந்தரம் அண்ணா
யூடியூப் சேனல் லைவ் அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்து நன்றி நன்றி. வணக்கம் ரொம்ப சந்தோஷம். நீங்க வாட்டில் எடுத்து தள்ளிக்கிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால பிள்ளைய வெளியே விட்டுறோம், காலையில் காரியத்தை. அதனால அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசமிங்குது. இடி முழங்குது, கருப்பசாமி